நீங்கள் வீட்டில் கோதுமை மாவு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும், ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ ரேஷன் கோதுமை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிலோ கடையில் கோதுமை வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் இந்த மெத்தடில் தான் அரைப்பேன். இது காயப்படும் போது இது கூடயே 1 கப் வந்து வெள்ளை மூக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோடைய ஒரு 3/4 கப் அளவுக்கு சோயா பயிர் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இந்த சோயாவும் அதில் போட்டுருங்க. நான் எப்போவுமே மாடியில் வந்து துணி விரித்து போட்டு தான் நல்லா பரப்பி விடுவேன். ஆனால் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மாடி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கனால நான் இந்த மாதிரி முரத்துலேயும் தட்டுலேயும் வச்சுருக்கேன். இதோடையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயமும் அதில் சேர்த்துருங்க. இதை நல்லா மார்னிங் போட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு ஈவினிங் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இந்த மாவில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.